நம்ம முதலமைச்சர் அண்ணன் விஜயை விமர்சனம் பண்றதுல திமுகவும் அதிமுகவும் தனித்தனியா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படிடா ரெண்டு திராவிட கட்சிகள் இப்படி காலி பண்ணிட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேருமே மறைமுகமாகவும் நேரடியாகவும் கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வித்தியாசமான ஒரு அரசியல், ஒரு நாகரிகம் கடைபிடிக்கப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, அதிமுகவை யாராவது விமர்சனம் பண்ணிட்டா அதிமுக தான் பதிலடி வரும், திமுகவை யாராவது விமர்சனம் பண்ணா திமுக தான் பதிலடி வரும். ஆனா இப்ப திமுகவை யாராவது விமர்சனம் பண்ணா அதிமுக பதில் சொல்றாங்க, அதிமுகவை விமர்சிச்சா திமுக பதில் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பங்காளி பாசத்தை இன்னைக்கு வெளிச்சத்துல காட்டுறாங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், விஜய் எதிர்ப்பு. இவரை முதலமைச்சரா ஏத்துக்க முடியாது. அவரை எப்படியாவது நம்ம நகட்டணும்னு நினைச்சு எப்படியாவது கூட்டு முயற்சி பல வேலைகள் பண்ணாங்க, குதிரை பேரம் நடத்தினாங்க, ஆட்சியை கவிழ்கொண்டுலாம் வேலை பார்த்தாங்க. ஆனா எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டே வராரு நம்ம முதலமைச்சர் அண்ணன் விஜய். இப்ப என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா, 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுதுங்க. தேர்தல் வந்த உடனே நம்ம முதலமைச்சரா ஸ்டாலின் தான் வரப்போறாரு அப்படின்னு பல முன்னாள் அமைச்சர்கள் பகல் கனவுல இருக்காங்க. அந்த கனவு எல்லாமே பொசுங்கி தான் போயிட்டு இருக்கே தவிர வேற எந்த ஒரு இடமுமே கிடையாது. காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக் அரசு எவ்வளவு நேர்மையான நிர்வாகம் பண்றாங்க, நேர்மையான ஆட்சி கொடுக்குறாங்க அப்படின்றது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. அதனால இதுக்கப்புறம் திமுக அதிமுக இருக்குமா இல்லையான்ற கேள்விக்கு வந்துருச்சு. ஏற்கனவே அதிமுக கரைஞ்சு காணாம போயிடுச்சு. இப்ப திமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைய தொடங்கியிருக்கு, மக்களுக்கு பக்கத்திலே இல்லை. அதனால இந்த ரெண்டு கட்சியும் புறம் தள்ளிட்டாங்க. இப்ப அதிமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவு ஜீவியா இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எப்படியாவது எடப்பாடி இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படியாவது நம்ம கட்சியை லைம்லைட்ல வச்சுக்கணும், அப்ப நம்ம முதலமைச்சர் விஜயை விமர்சிக்கணும், அதுவும் ஒருமையிலையும் தரம் தாழ்ந்து கீழ்த்தரமா திமுக போல நம்ம அட்டாக் பண்ணோம்னா தான் நமக்கு ஸ்டாலினும் சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லி பல கோமாளித்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையை சார்ந்த 2 மூர்த்திகள், அதுல ஒருத்தர் செல்லூர் ராஜு, இன்னொருத்தர் உலக அரசியல் படிச்ச, உலகத்துல இப்படி ஒரு மாமேதையை நம்ம பார்க்கவே முடியாது, நமக்கு ரொம்ப நெருங்கியமான மனசுக்கு பிடிச்ச ஒரு முன்னாள் அமைச்சர் ஐயா RB உதயகுமார். நேர்மையின் சிகரம், பாண்டிய மன்னனின் நேரடி வாரிசு, ஹரிச்சந்திரன் பேரன், இப்படி நேர்மைக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இவர் இன்னைக்கு அண்ணன் விஜய அவன் இவன் உரிமையில பேசியிருக்காரு. இவருக்கு பிடி கொடுக்கிற மாதிரியே ஐயா செல்லூர் ராஜு எப்பயுமே ரொம்ப கண்ணியமா கட்டுப்பாடா பேசுவாரு. ஆனா இன்னைக்கு அவர் கூட எங்க அண்ணன் எடப்பாடியை நான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன், அடுத்த முறை எனக்கு சீட்டு வாங்கணும், ஏன்னா ஏற்கனவே வயசாயிட்டே போகுது, இந்த முறை நம்ம வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி விஜய் நீ என்ன யோக்கியம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கேட்டிருக்காரு. இவங்க எங்க இதெல்லாம் பேசினாங்க, எதுக்காக இந்த தேவை வந்தது அப்படின்னு பல அதிமுக நிர்வாகிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மதுரையில அண்ணா தொழிற்சங்கம்னு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல பேசின செல்லூர் ராஜு RB உதயகுமார் இவங்க ரெண்டு பேரோட பேச்சு எப்படி இருந்ததுன்னா, திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பேசுவாரோ அது போல இருந்தது. இது வரைக்கும் செல்லூர் ராஜு நிதானமே இழக்க மாட்டாரு. ஆனா ஏன் இப்ப நிதானம் இழந்துட்டாருன்னா, அண்ணன் விஜய் பண்ண வேலை இவங்களோட நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் இருக்குல்ல, அந்த வியாபாரத்துக்கெல்லாம் வேட்டு வச்சிருச்சு இல்லையா, நல்லா கோடிகள்ல பிறண்டுகிட்டு நல்ல பல சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துலயும் ஒன்றரோடு டாரஸ் மண் அள்ளி கொட்டிட்டாரு அண்ணன் விஜய். அதனால இப்ப எப்படி அவரை சமாளிக்கணும், எப்படி நம்ம வரணும்னு தெரியவே இல்லை. அதனாலதான் தப்பு தப்பான வேலைகளை பண்றாங்க. ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, ஸ்டாலின் சாருக்கு கோபம் வந்துச்சுன்னு வைங்க, வந்துச்சுன்னா ஒன்றும் நடக்க போறது இல்லை, தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவார், அவ்வளவுதான். ஆனா அவர் பண்ற பில்டப்பு, ஸ்டாலின் சாருக்கு கோபம் வந்துச்சு, இந்த விஜய் காணாமல் போயிடுவாரு அப்படின்னு MK ஸ்டாலின் அவர்களை குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்கன்னு சொன்ன விமர்சனத்துக்கு அதிமுக பதிலடி கொடுக்குது. அதே போல அதிமுக தலைவரை பேசினா திமுக பதிலடி கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் நகர்வு எங்கேயாவது பார்த்திருப்போமா? இந்த அரசியலை ரொம்ப சுவாரஸ்யமான போட்டியா மாத்தினதுல மிகப்பெரிய பங்கு தாவேகா கட்சிக்கு இருக்கு. இப்ப உதயகுமாரும் செல்லூர் ராஜுவும் இப்ப இப்படி பேசுறதுக்கான அவசியம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், எடப்பாடி அழகா கிள்ளி விட்டுருக்காரு, இவங்க எல்லாம் தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க முன்னாள் அமைச்சரா இருக்கலாம், இல்ல முன்னாள் MLA-வா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா சட்டத்தின் முன்பு நீங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான், சட்டம் அனைவருக்கும் சமம். இதுக்கு முன்னாடிலாம் சட்டம் எப்படி இருந்ததுன்னா சாமானியர்கள் மேல பாயும், அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் மேல பாயாது. ஆனா இன்னைக்கு தாவேக் அரசாங்கத்துல சட்டம் எல்லாத்துக்குமே சமமான ஒரு விஷயம்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யார் தப்பு பண்ணாலும் சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் என்ன பெரிய எக்ஸெப்ஷனா? ஐயா செல்லூர் ராஜு சொல்றாரு, எங்க தலைவரை பார்த்து நீ எப்படி கூட்டு கலவாணின்னு சொல்லலாம், ஸ்டாலின் EPS என்ன கூட்டு கலவாணியா, நீ தான் கலவாணி அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், உண்மையிலேயே ஒரு மேடை போடுவோம், அந்த மேடையில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக இருந்து அதே மாதிரி எல்லாரும் வாங்க, நெஞ்சில கை வச்சு, இல்ல உங்க குடும்பத்தை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு, இவங்க மேல ஆணையா நாங்க சொல்றோம், ₹1 காசு நாங்க ஊழல் பணம் பண்ணல,
லஞ்சம் வாங்கலை, யாருக்கிட்டே நாங்கள் ஏமாத்தலை, மக்கள் காசை கொள்ளையடிக்கலை அப்படின்னு நெஞ்சில கை வச்சு குடும்பத்து மேல சத்தியம் பண்ணி இல்ல சிரிக்காம உங்களால இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியுமா? உங்களுக்கு எதுக்கு முதல்ல கோபம் வருது? நீங்க என்ன வேலையை பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வேலையை ஒரு மனுஷன் வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு. உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள்ல பிரச்சனையா இருக்கு. எப்படி களவாணி அப்படின்னு சொல்லலாம் நீங்க அப்படின்னா, திருடர் அப்படின்னு வேணா நம்ம மரியாதையா சொல்லலாம் அடுத்த முறையில இருந்து அண்ணனை. இதுல வேற உங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல, களவாணின்னு வரல, களவாளி களவாளி களவாளின்னு ஏதோ தெலுங்கு வார்த்தை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னு கூட தெரியல. விஜய் இதோட நிறுத்திக்கணும், நாங்க திமுக எதிர்ப்புன்றதுல உறுதியா இருக்கோம், அந்த நிலைப்பாட்டிலே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு இபிஎஸ். இன்னைக்கு அவரே கையங்களவுமா மாட்டிருக்காரு. சரிங்க ஐயா, நீங்க திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கீங்க, நீங்க திமுகவோட எந்த விதமான ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தல, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னா எதுக்காக உங்க கட்சியின் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய தம்பிதுரை கார்ல உட்காந்துக்கிட்டே கெத்தா ஒரு பேட்டி கொடுத்தாரு? திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்குது, இபிஎஸ் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு. 107 சீட்டு ஜெயிச்ச அண்ணன் விஜய் இருக்கும்போது இவர் சிஎம் ஆக போனாருன்னு சொன்னாரு. எதை வச்சு சிஎம் ஆக போறேன்னு சொன்னாரு? இது 47 சீட்டை வச்சு இவர் சிஎம் ஆயிருப்பாரா? ஒன்று உங்களுக்கு மனநல பிரச்சனையா இருக்கணும், இல்லை தம்பிதுரை அவர்களுக்கு மனநல பிரச்சனையா இருக்கணும். ஆக என்ன பிரச்சனைனா, இவங்க சொன்னது எல்லாமே உண்மை. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை. விஜய் வர வேண்டாம், நம்ம 2 பேர்ல யார் வேணாலும் வரலாம், இபிஎஸ் கூட வரட்டும், ஆனா அவர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனால இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேட்டி கொடுக்குறீங்களே மிஸ்டர் இபிஎஸ் அப்படின்னு அதிமுக இருந்து வெளியில வந்த உங்க கட்சியை சார்ந்த நபர்கள் கேட்கறாங்க. உடனே வழக்கம் போல கட்சியிலிருந்து வெளியில போன எல்லாரும் துரோகிகள் இப்படி சொல்லியே பாதி கட்சியை வெளியே அனுப்பி விட்டுட்டு அதிமுக இன்னைக்கு நாம் தமிழர் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அந்த அளவுக்கு படு மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. இன்னமும் ஒரு தலைவனுக்கான ஒரு சின்ன அறிகுறி இபிஎஸ் கிட்ட இருக்கா? சரி, இப்ப செல்லூர் ராஜு இப்படி கேட்கிறாரு, நீங்க என்ன யோக்கியமா விஜய் அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், விஜய் யோக்கியமா இல்லைன்னு இப்ப கேட்குறீங்கல்ல, வாங்க விஜய், சிவப்பு கம்பளம் போட்டு நாங்கள் வரவேற்கிறோம், நீங்கள் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நம்ம திமுகவை வீழ்த்திடலாம், நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு குழந்தை அடம்பிடிச்சு அழும் பார்த்தீங்களா? அப்படி அழுது யாரு? கெஞ்சி கதர்னது யாரு? இதே மதுரை தெப்பக்குளத்தில் வச்சு ஆர்பி உதயகுமார் உங்க கட்சியும் சேர்த்து நாங்கள் காப்பாற்றுறோம் விஜய், வாங்க விஜய் அப்படின்னு சொன்னீங்களே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் விஜயை பார்த்து யோக்கியமான்னு கேட்குறீங்களே, நீங்க யோக்கியமா அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. நமக்கெல்லாம் என்ன டயலாக் சொல்லணும்னு தோணுதுன்னா, அப்படி இருந்த செல்லூர் ராஜுவை இப்படி மாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் சீறி பாயும் சீரும் புலி ஐயா ஆர்பி உதயகுமார் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50,000 ரூபாய்க்கு நடிப்பாரு. அப்படிப்பட்ட வேற லெவல் பெர்ஃபார்மர் அவரு. எப்படியாவது அண்ணன் இபிஎஸ் இம்ப்ரெஸ் பண்ணிடணும், பாருங்கண்ணே விஜயை இறங்கி நான் அடிக்கிறேன்னு சொல்லி திருமங்கலத்தில் ஒரு கிரவுண்ட்ல நின்று வீடியோ போட்டுட்டே இருப்பாரு. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காரு, இந்த அண்ணா தொழிற்சங்க கூட்டத்தில் அந்த தொழிற்சங்கத்தை பத்தியோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பத்தியோ அவங்க கோரிக்கை பத்தியோ ஒரு வார்த்தை பேசல. விஜய், நீ எல்லாம் அரசியல் பண்றதுக்கு தகுதியான ஒருத்தனா? கொரோனால எங்கடா போயிருந்த நீ என்ன வீட்டில் தானே உட்காந்துருந்த? நீ 6 மணிக்கு உள்ள போனீங்கன்னா காலையில 11 மணிக்கு தானே வெளியில வருவ. இவன் முதலமைச்சரா? இவன் எங்க போனான் கொரோனா டைம்ல அப்படின்னு இவன் பேசுறீங்க. அதுவும் ஆதவ அர்ஜுனானும் இன்னைக்கு அவர் மேல உங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்பு இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சியை காலி பண்றதுல அவர் முக்கிய பங்காற்றி இருக்காரு. நம்ம புரிஞ்சுக்க முடியுது உங்க ஆதங்கத்தை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை பார்த்து ஆதவ அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கான், 3 கட்சி தாவிட்டான், அதுக்குள்ள அவன் மூஞ்சியை பாருங்க கொரில்லா மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. நான் ரொம்ப நாகரிகமா கண்ணியமா கட்டுப்பாடா பேசுவேன். ஏன்னா எனக்கு யாரையும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதுல உடன்பாடு கிடையாது. ஆனா ஒருவேளை அண்ணன் ஆதவ அர்ஜுனாவை நேசிக்கக்கூடிய நபர்கள், தாவேகா நிர்வாகிகள், தாவேகா தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஆதவ அர்ஜுனாவை மேல அப்படி விமர்சனம் வைக்கிறீங்களே, ஆனா ஆர்பி உதயகுமார் உங்களை தனியா பார்த்தா சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி இருக்கீங்களே, ட்ரம் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்படின்னா அவங்க தனிமனித தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா நீங்க முகத்தை கொண்டு போய் எங்கன்னு வச்சுப்பீங்க? எல்லாரும் நினைக்கிறாங்க, குறிப்பா இபிஎஸ் நினைக்கிறாரு, சே என் தம்பி எனக்காக எவ்வளவு உழைக்கிறான், எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுறான் அப்படின்னு பெருமையை நினைப்பாரு. ஆனா ஆர்பி உதயகுமாரோட பிளான் என்ன தெரியுமா? இந்த அதிமுக அழிஞ்சிட்டே இருக்கு, எடப்பாடிக்கு எதிராக பல கோஷ்டி கட்சிக்குள்ள கிளம்பிருச்சு, நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துடலாம், நம்ம பொதுச் செயலாளர்லாம் இந்த கட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவர் நினைக்கிறது நடக்க போறது இல்ல, அந்த பக்கம் இபிஎஸ் அவங்க ஏத்துக்கவும் போறது இல்ல. ஆக மொத்தத்துல அதிமுக அழிஞ்சு கரைஞ்சு காணாம போறதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை. ஆனா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தரக்குறைவா மரியாதை இல்லாம நீங்க பேசுனீங்க அப்படின்னா தாவேக்கா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் முதலமைச்சரும் பொதுச் செயலாளர் அவர்களும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப கண்ணியமா பேசுங்க, ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க, கோவப்பட்டு பேசக்கூடாது அப்படின்னு. அதனால ரொம்ப நாகரிகமா பேசுறாங்க. குறிப்பா அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா
அந்த பசங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அதாவது இந்த ஜென்சி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அவங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 வார்த்தை தான். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுக்கான இயக்கம், புரட்சி தலைவி எம்ஜிஆர். இதை தாண்டி ஏதாவது அரசியல் தெரியுமா? நீங்க எந்த அதிமுக காரன்ட்ட போய் கேள்வி கேட்டீங்கனாலும் இந்த பதில்களை வச்சே மேட்ச் பண்ணிடுவாங்க. எது கேட்டீங்கனாலும் மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா, எப்ப பார்த்தாலும் இதுதான். இதை தாண்டி எந்த அரசியலும் தெரியாது. செல்லூர் ராஜ் இன்னைக்கு நின்று பேசுறாரு, ஆர்பி உதயகுமார் பேசுறாரு, ஒருமையில பேசுறீங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? அண்ணன் விஜய் கொரோனா பீரியட்ல எங்க இருந்தார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா லாட்டரி பணத்தை வாங்கிட்டு கொள்ளையடிச்சு இங்க அவர் கணக்கு தீர்ப்போன்னு சொல்றாரு கரூர்ல அப்படின்னு உதயகுமார் பேசுறாரு. இதே கரூர் வழக்குக்கு தொண்டை வத்த கத்துனாரு சட்டசபைக்குள்ள. ஐயா எடப்பாடி உங்கள்கிட்ட கேட்டாரா விஜய் என்ன ஆதரவு கொடுங்க, சட்டசபையில் எனக்காக பேசுங்கன்னு? உங்களுக்காக ஒரு அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து சட்டசபையில் உட்காந்து கூவிட்டு இப்ப காரியம் நடக்கல அப்படின்ன உடனே இன்னைக்கு கரூர் வழக்கில் விஜய் மாட்டிக்கிட்டாரு. அதை ஆதவர்ஜுனா பூசி மூலிகை மழுப்புறாரு அப்படின்னு பேசுறீங்க. உங்களை மாதிரி ஒரு கொடூரமான சுயநலவாத அரசியலை தமிழ்நாடு ஒருபோதும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட கேவலமான அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம். நீங்க இனி ஒருபோதும் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே வராது. அதுக்குள்ள அடுத்தடுத்த நபர்கள் வந்துருவாங்க. ஒரு புதிய தலைமுறை வந்துருச்சு. அடுத்து அண்ணாமலை கட்சி தொடங்கி இருக்காரு. அவரு ஒரு எதிர்கட்சியா நல்லா வருவாரு. ஆனா இனி திமுக அதிமுகன்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு நாம் தமிழர் அந்த போலதான் இருக்குமே தவிர இனிமேல் ஒருபோதும் திமுகவோ இல்ல அதிமுகவோ ஆட்சிக்கு வருவது துளியளவு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஆர்பி உதயகுமார் அண்ணன் தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஆதவர்ஜுனா லாட்டரி பணத்தை கொள்ளையடிச்சு வந்தாரு. நீங்க மீண்டும் அவர் மேல பழி சுமத்துறீங்க. அவர் உழைச்சு தானா மேல வந்திருக்காரு, தனக்கான அடையாளத்தை உருவாக்கி இருக்காரு, அதற்கான எவிடன்ஸை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க, எனக்கு நினைவு சரியா இருந்தா 2006 2007 அந்த பீரியட்ல எம்ஐடில வந்தீங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டு வாசல்ல நிக்கக்கூடிய கார்கள் மட்டுமே 4 கார் 5 கார் நிக்குது. இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? சினிமால ஃபினான்ஸ் பண்றீங்களே பணம் கொடுத்து, அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? பல இடங்கள்ல பல நிதி நிறுவனங்கள்ல நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற தகவலுமே வெளிப்படையா சொல்றாங்க உங்க கட்சி நிர்வாகிகள். இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? யாரு கொள்ளையடிச்சிருக்கா? யாரு மக்களை ஏமாத்திருக்கா? மக்களோட உழைப்பை சுரண்டி இருக்கா? இப்ப இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய புரட்சி எடுக்க போறாரு. 2031 அவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. அண்ணன் விஜய் வீட்டுக்கு போக போறாரு அப்படின்னு பகல் கனவுல உட்கார்ந்துருக்கீங்க. அந்த கனவு உடஞ்சு சுக்குநூறாகி தூள் தூளா குப்பையில தூக்கி தான் போட முடியுமே தவிர அந்த கனவு ஒருபோதும் நிறைவேறாது. இனிமேலும் நீங்க தொடர்ந்து முதலமைச்சரை தவறாக ஆபாசமாக ஒருமையில பேசுனீங்க அப்படின்னா, இன்னைக்கு மேடையில நின்று பேசிட்டு இருக்கீங்க, அடுத்து சிறைக்குள்ள நின்று சிறை கம்பியை பிடிச்சிட்டு தான் பேசுவீங்க. அது வெகு விரைவில் நடக்கும். அதற்கு எனது அன்பான வாழ்த்துக்கள்.